எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஜிஎஸ்டி சைட் கூகுளில் போயிட்டு நீங்கள் gst.gov.in அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி சைட் வரும். சைட்டில் வெளியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சைட்டில் வெளியில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது. ஹோமில் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது, லாகின் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். என்னென்ன இருக்குது அப்படின்னு லாகின் பண்ணாமல் என்னென்ன இருக்குன்னா, சர்வீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஒரு கம்பெனியை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே சர்வீஸில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷனில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் கிளாரிஃபிகேஷன், ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டியில் நம்பர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களை வந்து நீங்கள் என்னவா டிக்ளேர் பண்ணுறீங்க, டேக்ஸ் பேயர், எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதையெல்லாம் ப்ரொவைட் பண்ணி, பேன் நம்பர் ப்ரொவைட் பண்ணி, நீங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு கேப்சா போட்டு இந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியும் ஃபோன் நம்பருக்கும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்கும். அது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பருக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களோட டாக்குமெண்ட் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இந்த அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் கிளாரிஃபிகேஷன் எப்போ அனுப்ப முடியும் அப்படின்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிஆர்என் அப்படின்னு ஒரு நம்பர் வரும், டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர். அந்த டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற கொரீஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கிளாரிஃபிகேஷன் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நீங்கள் டிஆர்என் நம்பர் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். டிஆர்என் நம்பரை வச்சுட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறதுல ஜிஎஸ்டி லா. ஜிஎஸ்டி லாவில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான லாஸ் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் லா, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் லா அப்படிங்கிறது சிபிஎஸ்சி ஆக்ட், அது காமன் எல்லாருக்குமே. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தனி ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஆக்ட் இருக்குது. இதில் வந்து இருக்கிறது எல்லாமே ஸ்டேட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிங்கிறது ஒரு ஸ்டேட், அதனால தான் சிபிஎஸ்சி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் கூட எங்கெல்லாம் வந்து அசம்பிளி இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து என்ன வரும், சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரும். எங்கெல்லாம் இல்லையோ அதுக்கு மாத்திரம் தான் யூடிஜிஎஸ்டி வரும். ஸோ எதெல்லாம் ஸ்டேட் இருக்குது, எத்தனை ஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகேவா, இங்கே போயிட்டு நீங்கள் அந்தந்த இதில் வச்சு பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட். இந்த டவுன்லோடில் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஜிஎஸ்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஜிஎஸ்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3 எவ்வளோ எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, எத்தனை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஜிஎஸ்டிஆர் 1 பண்ணியிருக்காங்க, 3 எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 7 இயர்ஸ் ரிப்போர்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எதுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் எங்கேயாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்கலாம். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுன்லோடில் இன்னொன்று ஆஃப்லைன் டூல் அப்படின்னு இருக்கு. இந்த ஆஃப்லைன் டூல் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா, டவுன்லோடில் ஆஃப்லைன் டூல். இந்த ஆஃப்லைன் டூலில் என்னென்ன ஆஃப்லைன் டூல்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல்ஸ் எல்லாருமே வந்து டேலி வச்சுக்க மாட்டாங்க, டேலி எல்லாருக்கும் வச்சுக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடில் ஆஃப்லைன் டூலில் ஜிஎஸ்டிஆர் 1 எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எக்ஸலில் வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக சைட்டில் அப்லோட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உன்னுடைய ஜிஎஸ்டிஆர் 1 இந்த ஆஃப்லைன் டூல், ஜிஎஸ்டிஆர் 1 ஆஃப்லைன் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஜிஎஸ்டிஆர் 1க்கு ஆஃப்லைன் டூல், டிரான்சாக்ஷன் 1 ஆஃப்லைன் டூல். இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன் டூல் ஒன்று டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த டவுன்லோட் பண்ணி அந்த யூட்டிலிட்டியில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜேசன் ஃபார்மெட்டாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டிஆர் இது இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆஃப்லைன் டூல் இருக்குது. ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B வந்து முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் வரும், நீங்கள் ஒன்று அப்லோட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 6, 7, 10, 9, 9A இந்த மாதிரி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது டேரெக்டாக போய் சைட்டில் பண்ணால் மிஸ்டேக் வந்துடும். நீ என்ன பண்ணணும், 9, 9Aக்கெலாம் ஆஃப்லைன் டூல் ரெடி பண்ணால் எக்ஸல் ஃபைல் வரும். அந்த எக்ஸல் ஃபைலை தான் நீங்கள் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் மேட்சிங் ஆஃப்லைன் டூல், ஜிஎஸ்டிஆர் ஒன்றுக்கும் உன்னுடைய டேலிக்கும் மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு ஆஃப்லைன் டூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆஃப்லைன் டூல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் எப்போ இருக்கும், ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சார் நான் வந்து ஜிஎஸ்டி டீலர், பட் என்கிட்ட வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வாங்கிறதுக்கு காசு இல்லை மனசு இல்லை, ஐ எம் நாட் பிலீவ் எனி சாஃப்ட்வேர்ஸ். என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோ, அந்த மாதிரி பிசி, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி லெஸ் தேன் 1.5 crore டேர்ன் ஓவர் உள்ள கம்பெனிகளுக்காக சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீயாகவும் தராங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜோஹோ யூஸ் பண்ணால் ஏதாவது ஒரு ஜிஎஸ் நம்பர் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடில் என்னென்ன இருக்குது, ஜிஎஸ்ஆர் 1 ஆஃப்லைன் யூட்டிலிட்டி, அதே மாதிரி 3D ஆஃப்லைன் யூட்டிலிட்டி, ஜிஎஸ்ஆர் 9 ஆஃப்லைன் யூட்டிலிட்டி. அதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாஃப்ட்வேர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ சாஃப்ட்வேர்ஸ் வந்து காட்டாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப்லைன் டூல் அப்படின்றதுல எல்லாம் ஜிஎஸ்ஆர் 1 அதுதான் வரும். ரிட்டர்ன் ஆஃப்லைன் டூலில் போனீங்கன்னா ஜிஎஸ்ஆர் 1 அதுதான் உனக்கு வரும் ஆஃப்லைன் டூல். இதை பொறுத்து நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் அந்த ஆஃப்லைன் டூல்ஸ் தான் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் லாகின் பண்ணாதான் வரும். அடுத்தது சர்ச் டேக்ஸ் பேயர். சர்ச் டேக்ஸ் பேயரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான சர்ச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் டெம்பரரி ஐடி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக டிஆர்என் நம்பர் அதை வச்சு சர்ச் பண்ணலாம். அல்லது என்னுடைய பேன் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேன் நம்பர் இருக்குதுன்னா அந்த பேன் நம்பரை வச்சுட்டு அவனுக்கு எத்தனை ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேன் நம்பர் போடுறேன், என்னோட பேன் நம்பர் டிஎஃப்இசர் PS 6362J, இது என்னுடைய பேன் நம்பர். இந்த பேன் நம்பரை என்ட்ரி பண்ணால் இந்த பேன் நம்பரில் ஏதாவது ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சர்ச் பேஸ்ட் நோ ரிசல்ட் அப்படின்னு. ஸோ இல்லைன்னா இதுவே என் ஒய்ஃபோட பேன் நம்பர் AAU PU 1019K போட்டுட்டு இதில் போய் பார்க்குற ஜிஎஸ்டி இந்த பேன் நம்பர் இருக்கா அப்படின்னா இதுக்கு இருக்கு 496722 பார்த்தீங்கன்னா இருக்கு, பட் இன்ஆக்டிவ் அப்படின்னு. ஸோ வந்து பேன் நம்பர் போட்டிங்கன்னா அந்த பேன் நம்பருக்கு எத்தனை ஜிஎஸ்டி நம்பர் இருக்கோ அத்தனை ஜிஎஸ்டி நம்பரும் எல்லா சிட்டியும் காட்டும். அதோட நம்ம ஸ்டேட்டஸ் இன்ஆக்டிவா ஆக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சார் இந்த இன்ஆக்டிவ் ஆக்டிவ் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த டீலர்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த ஜிஎஸ்டி நம்பரை போட்டு ஒவ்வொரு மாதமும் அந்த பர்ச்சேஸர் வந்து ஆக்டிவ்ல இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அவன் ப்ராடக்டை உங்ககிட்ட விற்றுட்டு அவன் டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஜிஎஸ்டிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்க மாட்டான், உனக்கு இன்புட் வராமல் போயிடும். ஸோ வந்து அந்த மாதிரி வந்துருச்சுன்னா, சார் நான் தான் டேக்ஸை வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டேனே, நான் இன்னொரு வாட்டி கவர்மெண்ட்டுக்கு ஏன் கட்டணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீனிவாசன் ஹரிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஹரிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு ஜிஎஸ்ஆர் வந்து ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஹரி வந்து சார் இந்த மாதிரி நோட்டீஸ் வரும் கவர்மெண்ட், இவன் இன்புட் எடுத்துருப்பான் தவறுதலா, இன்புட் எடுத்துட்டான்னா உடனே நோட்டீஸ் வரும். அந்த மாதிரி நோட்டீஸ் வரும்போது நான் சீனிவாசன் டேக்ஸ் கட்டி தானே வாங்கினேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, நீ வந்து ஒரு ஜெனுவின் பையத்தை தான் வாங்கணும் அப்படின்னு. அப்போ வந்து உன்னுடைய டீலர் நீ யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறியோ அவன் வந்து ஜெனுவின் டீலர் தான் அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னுடைய கையில் தான் இருக்கு, என்னுடைய கையில் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சப்ளையர்ஸ்லாம் இந்த மெத்தடில் போயிட்டு நீங்கள் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஆக்டிவ்ல இருக்கா, அவன் வந்து ஒழுங்காக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறானா, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இதில் போனீங்கன்னா அவன் ரிட்டர்ன் ஒழுங்காக ஃபைல் பண்ணுறானா அப்படிங்கிறதுலாம் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜலின் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு காம்போசிட் நம்பர் வச்சுக்கணும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷோ ஃபைலிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 17-18 கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும் ஃபைலிங் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்தது ஹெல்ப் அண்ட் டாக்ஸ் பேயர் ஃபெசிலிட்டி. ஹெல்ப் அண்ட் டாக்ஸ் பேயர் ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி ஃப்ரீ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரீ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் ஃப்ரீ ஆகும், இல்லைன்னா வராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூபுக் அப்படின்னு ஒன்று, அது வந்து க்ளவுட் பேஸ்டு ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 2 பேரும் மொபைல் ஆப் கிடையாது, க்ளவுட் பேஸ்டு ப்ராடக்ட். இன்னொருத்த பார்த்தீங்கன்னா சைனிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு லைஃப் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று கேப்டன் ஒன்று, இது வந்து சரள் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஜோஹோ கார்பரேஷன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்ஸு 1.5 கோடி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஜோஹோ புக்ஸ். இன் ஃபியூச்சரில் ஜோஹோ புக்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதனால டேலி எப்படியோ அந்த மாதிரி ஜோஹோ புக்ஸையும் கொஞ்சம் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஜோஹோ புக்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் கற்றுக்க முடியும். சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக ப்ரொவைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நல்லா தெரிஞ்சதுன்னா ஜிஎஸ்டி எக்ஸாம் எழுதி நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடராகவும் உங்களை பதிவு பண்ணிக்க முடியும். ஸோ சர்வீஸ் ப்ரொவைடராக ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி சார்பாக ஆஜராக கற்றுக்கொள்றதுக்கு அந்த மாதிரி. இது வந்து சைட் லிஸ்டிங் ஆப்பு, நாலேஜ் போர்ட்டல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜிஎஸ்டி எனக்கு பற்றி எங்கள் சார் தெரிஞ்சுக்கிறது யார் சார் ஒழுங்காகவே யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சைட்டில் ஜிஎஸ்டி நாலேஜ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த நாலேஜ் போர்ட்டலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது உட்பட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேண்டாம். இந்த நாலேஜ் ஃபைலில் போய்ட்டு சார் நான் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் வித் ஜிஎஸ்டியில் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், ஆதார் ஆதென்டிகேஷன் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் கவனிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இந்த நாலேஜ் போர்ட்டல் இதெல்லாம் வந்து எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா மொபைலில் பார்க்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் எதில் பார்க்கக்கூடாது? மொபைலில் பார்க்கக்கூடாது. கம்ப்யூட்டரில் உட்காந்து இதெல்லாம் உட்காந்து சும்மா இருக்கிற நேரம் நீங்கள் வந்து ஒன்றா ஃபைல் எப்படி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, ஆஃப்லைன் டூல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஐடிசி சம்மந்தமாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நாலேஜ் போர்ட்டலில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நாலேஜ் போர்ட்டலை யூஸ் பண்ணி அதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடைகள் எஃப்ஏக்யூ, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஏதாவது ஒரு இது இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெட்ரஸல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு அதில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது காமனாக சில எரர்ஸ் வரும். அந்த எரர்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னா உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுன்னா அதுக்கு என்னென்ன ரெப்பேர்மெண்ட்ஸ் வேணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் வந்த மீடியாஸு, அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஜிஎஸ்டியில் ரொம்ப முக்கியமான ஆஃபீஸர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதில் இருக்குன்னா ஹெல்ப் அண்ட் டேக்ஸ் பெய்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸுங்கிறது யாருக்கு அப்படிங்கிறது அப்படின்னா டேர்ன் ஓவர் மோர் தென் 10 crore in a year அவனுக்கு தான் வந்து இன்வாய்ஸ். ஸோ அந்த இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், கிரீவன்ஸு, இந்த மாதிரி ஜேசன் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது, இன்வாய்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறது, இந்த இன்வாய்ஸஸ் ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிற அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் சைட்டை லாகின் பண்ணி தான் கற்றுக்கணும். வெறும் ஹோமில் போயிட்டு இவ்வளோ விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். இந்த நியூஸ் அண்ட் அப்டேட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும். அந்த கவுன்சில் மீட்டிங்கில் உங்களுக்கு முக்கியமாக என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அது இருக்கும். ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் சம்மந்தமாக வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி முக்கியமான நியூஸு, முக்கியமான சர்க்குலர்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு அதெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜிஎஸ்டி கம்பெனியில் போய்ட்டு அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு அதில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போது என்னுடைய கஸ்டமர் டிஜே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கஸ்டமருடைய இதை எடுத்து நம்ம பார்ப்போம். இன்வேலிட் யூஸ் அப்படிங்கிறது இப்போ பாருங்க, ஏஎல் கனி. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நம்பர் ஜிஎஸ்டி வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஒழுங்காக ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாரு, காசு வர மாட்டேங்குது, கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணணும்.
ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்ஆர் 1. சில பேர் குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங்காக இருக்குது. நீங்கள் ஜிஎஸ்ஆர் 1 அப்படிங்கிறது நத்திங் பட் யுவர் சேல்ஸு. ஜிஎஸ்ஆர் 1 எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சர்வீஸில் போய்ட்டு ரிட்டர்னில் போய்ட்டு ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதில் போய்ட்டு சர்ச் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ஆர் 1 ரெடி டு ஃபைல் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆன்லைன் ஜிஎஸ்ஆர் 1ல் போய்ட்டு மந்த்தை செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் ஆன்லைன். இந்த ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு ஜிஎஸ்ஆர் வரல ஒரு காட்டல. இந்த மாதிரி தான் எரர்ஸ் ஏதாவது காட்டும். அக்டோபர் மாதத்துக்கு நான் ஃபைல் பண்ண நினைக்கிறேன். இங்கே கொடுக்குற ரெடி டு ஃபைல் அப்படின்னு வருது. ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுக்குறேன். என்னென்ன ஏதோ எரர் வருது. ஒரு கால் நான் எரர் இன் சப்மிஷன் அப்படின்னு ஏதோ ஒன்று வருது. ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கேன்சல் பண்ணிட்டேன். நம்பர் கேன்சல் பண்ணுறதுனால உங்களுக்கு வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு பீரியட் எடுத்துக்கணும். செப்டம்பர் மாதத்தில் எடுத்துக்கணும். செப்டம்பர் மாதத்தில் நம்ம ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியாச்சு. ஃபைல் பண்ண ரிட்டர்ன் பார்த்து எப்படி இருந்துச்சு. ஃபைல் பண்ண ரிட்டர்னில் எல்லாமே எரர் எடுக்கணும். வேறு ரிட்டர்ன் எடுக்கணும். இது வந்து கரண்ட்ல இருக்கிற ஒரு கம்பெனி. இதில் என்னென்ன ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா சர்வீஸு ரிட்டர்ன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஆர் 1. இப்போ ஜிஎஸ்ஆர் 1 ஃபைல் பண்ணணும்னா எந்த மாதம் ஃபைல் பண்ணணுமோ அந்த மாதம் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்ஆர் 1 ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்னு அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போதைக்கு வரல. நவம்பர் மாதம் இன்னும் எனேபிள் ஆகல. அதனால் முடிஞ்ச மாதத்தை காட்டுறேன். எரர் காட்டுங்க. சரி, ஓகே. ஏதோ எரர் காட்டிகிட்டே இருக்குது. இப்போ ஜிஎஸ்ஆர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் யுவர் சேல்ஸு. அதை டவுன்லோட் கொடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் ஜேசன் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகுது. ஜிஎஸ்ஆர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும். ஜேசன் ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேசன் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா ஆஃப்லைன் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜிஎஸ்ஆர் 1 ஆஃப்லைன் டூலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதில் இந்த ஜேசன் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு டேலியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி அதுலேயும் நீங்கள் பார்க்க முடியும். அது ரெண்டாவது ஆப்ஷன். இப்போ ஒன்று கொடுப்போம். இங்கே வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். இங்கே ஜெனரேட் ஜேசன் ஃபைல் டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெக்வஸ்ட்டு இந்த ப்ராசஸ் மே டேக் 20 minutes கம்ப்ளீட் அப்படின்னு வந்து 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேசன் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்ஆர் 1 அப்படிங்கிறது நத்திங் பட் யுவர் சேல்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்ரி மந்த்து 10th ஃபைல் பண்ணணும். எவ்ரி மந்த்து ஆக்சுவல் டியூ டேட் 11th, நான் 10th சொல்லுவேன். 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஜிஎஸ்ஆர் 1 ஃபைல் பண்ணணும். இந்த ஜிஎஸ்ஆர் 1 அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் யுவர் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன். உன்னுடைய சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுவாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க. அவங்கவுங்க சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் டிக்ளேர் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பர்ச்சேஸாக வந்துடும். அந்த பர்ச்சேஸ் வந்து எங்கே வந்து உட்காருன்னா 2A அண்ட் 2B ரெண்டுத்துலேயும் வந்து உட்காரும். 2Aங்கிறது என்னென்னா ஆட்டோ பாப்புலேட்டட் அப்படின்னு. 2Bனா அதுவும் ஆட்டோ பாப்புலேட்டட் தான். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 2Bல என்ன இன்புட் காட்டுதோ
அந்த இன்புட்டை தான் உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். 2Aல காட்டுற இன்புட்டை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 2Aங்கிறது ஓவராலாக அந்த ஒரு வருஷம் அந்த 12 மாதத்துக்குள்ள எவ்வளோ மாதம் உங்களுக்கு இந்த இன்புட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ டிசம்பர் மாதம் ஒருத்தன் ஃபைல் பண்ணியிருக்கான் ஏப்ரல் மாதம் பர்ச்சேசிங் வாய்ஸ் அப்படின்னா, அந்த ஏப்ரல் மாதம் இன்புட் உனக்கு அவைல் பண்ணுறது டிசம்பர் மாதத்துலையும், இங்கே இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இன்புட்லையும் காட்டும். உங்களுக்கு 2A 2B ஒரு வாட்டி நான் போர்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன், ஞாபகப்படுத்துறேன். அடுத்தது 3B. இந்த 3B அப்படிங்கிறது என்னன்னா நத்திங் பட் யுவர் சம்மரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ GSR 3B கொடுக்குறேன். இது ஓப்பன் ஆகுதான் பார்ப்போம். நான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3B அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 3 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது இது டேக்ஸ் ஆன் அவுட்வர்ட் செக்டர். இது நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் GSR 1 ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. அந்த சேல்ஸ் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே ஆட்டோமேட்டட் ஆகும். நீ வந்து எதுவும் போட முடியாது, போட தேவையில்லை, போட முடியாதுல்ல, போட தேவையில்லை. இது இல்லாமல் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் புதுசாக வந்திருக்கு. அந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் சப்போஸ் நீங்கள் ரெண்ட்டுக்கு GST கட்டுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டல் வேல்யூவை எங்கேயோ அதுக்கான GST வேல்யூ இங்கேயும் போகணும். இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்வர்ட் லைபிலிட்டி இங்கே காட்டும். இந்த இடத்துல இவனுக்கு வந்து நில் ரிட்டர்னு ஒன்லி இந்த டேக்ஸ் மாத்திரம்தான் இருக்கு. அடுத்தது சப்ளைஸ் நோட்டிஃபைடு அண்டர் செக்ஷன் 9 of G அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் தனியாக உன்னுடைய டோட்டல் சேல்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் மொத்தமாக இங்கே சொல்லிடுறது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுடைய டாக்ஸபிள் சேல்ஸ் எவ்வளவு, அதில் IGST எவ்வளவு, CGST FGST அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் சப்ளை நீ ஏதாவது பண்ணிருக்க அப்படின்னா அதுக்கு பிரேக்கப் எவ்வளவு, இன்டர்ஸ்டேட் டோட்டலுடைய அந்த டோட்டல் சேல்ஸ் அங்கே சொல்லிட்டேன். அதில் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் எவ்வளவு, IGST எவ்வளவுங்கிறது நீ தனியாக டிக்ளேர் பண்ணு. அங்கே வந்து நம்ம டோட்டல் வேல்யூ தான் டிக்ளேர் பண்ணுறோம். 3.1 வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வர்டு சப்ளைஸ் டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ தான் சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சப்ளைல இன்டர்ஸ்டேட்டு 3.2ல நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய டோட்டல் சேல்ஸ் 1 கோடி, அதில் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் விட்டது 30 லட்சம். அப்படின்னா பாக்கி இருக்கிறது என்ன, பாக்கி இருக்கிறது லோக்கல் சேல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. பாக்கி இருக்கிறது என்னுடைய லோக்கல் சேல்ஸ் ப்ளஸ் எக்ஸ்போர்ட். ஸோ மொத்தம் வந்து சேல்ஸில் 3 வகையான சேல்ஸ் இருக்கு. ஒன்று லோக்கல் சேல்ஸு, இன்னொன்று இன்டர்ஸ்டேட் சேல்ஸு, மூணாவது எக்ஸ்போர்ட் சேல்ஸ். இதில் முதல்ல 3Bல 3.1ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3.1ல டோட்டல் சேல்ஸ் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். 3.2ல நம்ம எதை டிக்ளேர் பண்ணுறோம், இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் சேல்ஸ் மைனஸ் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் போட்டு லோக்கல் சேல்ஸ் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் சேல்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸம்ட் நில் அண்ட் நான் GST சப்ளை. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வேல்யூலாம் இங்கே நம்ம சொல்லுவோம், இல்லை எக்ஸம்ட் அந்த மாதிரி டேக்ஸ் இல்லாத வேல்யூலாம் இங்கே சொல்லிடுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வராது மோஸ்ட்லி. ஸோ டோட்டல் சேல்ஸில் 3.2 மைனஸ் இந்த GSTயில் சொல்லியிருக்கிற எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வேல்யூ கழிச்சுன்னா மிச்சம் இருக்கிறது லோக்கல் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோங்கிறது நம்ம தனியாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஐடிஸ். இந்த எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிற காலம் இருக்காது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை பர்ச்சேஸ் டிக்ளேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு இன்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உட்காந்துரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த ஆட்டோ வந்து உட்காந்துரும். இது இல்லாமல் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிங்க, ஏன்னா இது மறந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் நீங்கள் போட்டுக்கிற அமௌண்ட், அந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மிகாமல், அந்த அமௌண்ட்டுக்கு அதிகம் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் மேனுவலாக இதை டிக்ளேர் பண்ணணும். இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அவுட்புட் டேக்ஸாக என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இன்புட் டேக்ஸாக அதே மாதமே கிளைம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அப்புறம் பின்னாடி பிரச்சனை. ஸோ தட் அதே மாதமே நீங்கள் இந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கணும். மேனுவலாக தான் இதை போட முடியும். இப்போதைக்கு இதை மேனுவலாக தான் போடணும். ஃபியூச்சரில் வந்து ஆட்டோமேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி போடும்போது அது வந்து என்ன பண்ணணும், உனக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கும். என்ன சொல்லணும் அப்படின்னா, the input as credit value has been auto populated on the basis of GSR to be generated for you. However, the value entered by you is at variance with the auto populated data in table 4A.
Please note that upward variance with the auto-populated input as the lead value is in contravention to Rule 36(4) of the CGSE Rule 2017. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து 2B என்ன இன்புட் காட்டுதோ அந்த இன்புட் மாத்திரம் தான் அவாய்ட் பண்ணணும். அதை விட நீங்க அதிகமா இன்புட் அவாய்ட் பண்ற, அந்த மாதிரி அதிகமா அவாய்ட் பண்ற இன்புட் உண்மையா இருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா இது ஃபியூச்சர்ல உனக்கு கான்ட்ராவர்சி மாதிரி எனக்கு தெரியுது. அந்த மாதிரி கான்ட்ராவர்சி இருந்தால் நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீ சப்போர்ட்டிங் டாக்குமெண்டோட ரெடியா இரு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ற இன்ஃபர்மேஷன் தான். இதை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம், ஓகேவா? ஏன்னா இப்போ மேனுவல் ப்ரொவிஷன் தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி அலர்ட் வருது, என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஏதாவது வந்துடும். இப்போதைக்கு பயப்பட வேண்டாம். ஸோ எலிஜிபிள் ஐடிசிங்கிறது உன்னுடைய பர்ச்சேஸ் இன்புட் கார்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ட், நில் ரேட் அண்ட் நான் ஜிஎஸ்டி இன்வெர்ட் சப்ளைஸ். இதுல வந்து நீங்க என்னென்ன சொல்லணும் அப்படின்னா எக்ஸம்ட் சப்ளைனா 2 வகையான எக்ஸம்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸம்ட், இன்னொன்று பார்ட்டி எக்ஸம்ட். ப்ராடக்ட் எக்ஸம்ட் அப்படின்னா மஞ்சள், தீபுதி, குங்குமம் அந்த மாதிரியான ஐட்டம், ஓகேவா? எக்ஸம்ட் லிஸ்ட் இருக்கு, பால் அந்த மாதிரியான ஐட்டம், அதெல்லாம் எக்ஸம்ட். நில் ரேட்டட் அப்படின்னா taxable product sold to a non-taxable territory அல்லது non-taxable person. For example, நான் ஒரு டேப் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டேப் இருக்கு, அதாவது இந்த பேப்பர் பேக் பண்ற டேப், காக்கி டேப். அந்த காக்கி டேப்பை நீங்க தாம்பரத்துல மெப்ஸுக்கு வெளியில விற்றீங்க இருக்கிற கம்பெனிக்கு அப்படின்னா 28% ஜிஎஸ்டி. அதே வந்து மெப்ஸுக்கு உள்ள இருக்கிற கம்பெனிக்கு விற்றீங்கன்னா ஜிஎஸ்டியே கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நில் ரேட். அதே மாதிரி நான் ஜிஎஸ்டி இன்வெர்ட் சப்ளைஸ் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டி குட்ஸ் அப்படின்னா பெட்ரோல் நான் ஜிஎஸ்டி குட்ஸ். ஸோ அந்த மாதிரி பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி கெப்ட் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை சொல்லணும். அப்போ டோட்டல் அவுட்வர்ட் சப்ளைல நம்ம என்ன சொல்லியிருப்போம்? டோட்டல் டர்ன் ஓவர்ங்கிறது இன்க்ளூடு ஜிஎஸ்டி அண்ட் நான் ஜிஎஸ்டி டர்ன் ஓவர். நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ டோட்டல் டாக்ஸபிள் சப்ளைங்கிறது நாட் ஓன்லி அவுட்வர்டு ஜிஎஸ்டி சப்ளை மாத்திரம் இல்லை, டோட்டல் சப்ளை அப்படிங்கிறது டோட்டல் சப்ளைல இங்கே நிறைய காலம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வர்டு டாக்ஸபிள் சப்ளைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் வேல்யூ மாத்திரம் வரும், டாக்ஸ் இல்லாது. அவுட்வர்டு டாக்ஸபிள் சப்ளைஸ் 0 ரேட், அது இங்கே இதை மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதை மென்ஷன் பண்ணணும்? நீங்கள் எக்ஸம்டட், நில் ரேட்டட் அதெல்லாம் வந்து இங்கே எக்ஸம்டட் சொல்லணும். 0 ரேட்டட் எக்ஸ்போர்ட் இருந்ததுன்னா இங்கே சொல்லணும். இன்வெர்ட் சப்ளைஸ் டு லேபிள் டு ரீசார்ஜ் இங்கே சொல்லணும். சப்போஸ் நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறது நான் ஜிஎஸ்டி வரும். அதை வந்து என்ன பண்ணணும்? இங்கே சொல்லணும், ஓகேவா? நீங்கள் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்க, பெட்ரோல் டீசல் விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து கெப்ட் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி, அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே பண்ணணும். அதுவே நீ ஆயில் விற்கிற அப்படின்னா டாக்ஸபிள் சப்ளை, அதை இங்கே பண்ணணும். ஸோ இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியோ அதோடைய பிரேக்கப் இங்கே இருக்கணும். இங்கே நான் ஜிஎஸ்டி இன்வெர்ட் சப்ளைல அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ ஃபார் ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட், நாட் ஃபார் கரண்ட் டாக்ஸ் பீரியட். போன மாதம் ரிட்டர்னை நீங்கள் லேட்டாக ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவாகவே என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு எல்லாமே அது கால்குலேட் பண்ணி சொல்லிடும். அதுக்கப்புறமா இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ஜிஎஸ்டி ரிட்டர்னை ஃபைல் பண்ணி டேக்ஸை கட்டிட்டு ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும், ஓகேவா? ரிட்டர்னை ஃபைல். ஸோ இதான் வந்து இப்போ சைட்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், ஓகேவா? பேலன்ஸு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.